ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கமி அனிமேவோட எபிசோடு 21 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோவோட பாடியிலேருந்து ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பவர் வெளியே வருது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதான் என்னோட நேடல் ஊஜுவா, ஆனால் இதுக்கு எந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் அவைக்கன் ஆகலையே, நான் என்னோட சோலை அவைக்கன் பண்ண மறந்துட்டேனான்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை அந்த பாலுக்குள்ளே செலுத்துகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இது ஹெவன் அண்ட் எர்த் லிங்க் ஷுவா, மார்ஷல் ஆர்ட்டில் என்னோட ஃபேட்டை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ ரியல் வேர்ல்டில் இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ஒரு கத்தியை வர வச்சு அங்கே இருக்க டேபிள் மேலே கிழிக்கிறான். அந்த இடம் அப்படியே எரிஞ்சு போன மாரியே இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இதோட பர்னிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, என்னோட மார்ஷியல் ஷோலுக்கு எந்த ஒரு அவேக்கனிங் ஆட்ரிபியூட்டும் இல்லை, ஆனால் இது ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். அப்போ யூச்சன்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஹான் வர்றாங்க. அவங்கள பார்த்த நம்ம ஹீரோ ஹான்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க, நீ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எஸ்கேப் ஆயிட்டேன், நான் உனக்காக லைட்னிங் மெடிசன் மீலை ரெடி பண்ணியிருக்கேன், இது சூடாக இருக்கும் போதே நீ சாப்பிட்ருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். அப்போ பிரதர்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு யூனரும் வர்றாங்க. அவங்கள பார்த்தவன் இன்னொருத்தவங்களானா க்ளோஸ் ஆன டோருக்கு வெளியே வந்திருக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறான். அப்போ யூனர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் யூச்சன், இது பிளாக் மேஜிக் மவுண்டனுக்கு பின்னாடி இருக்க சிக்கன், இதை உங்களுக்காக நானே குக் பண்ணேன், இது உங்களோட பாடியை ஸ்பெஷலாக ரிஃப்ளனைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ, மிஸ் யூனரும் இங்கே தான் இருக்கிறீங்களான்னு கேட்குறான். அப்போ ஹான் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டர் யூனர், யூச்சன் இப்போ தான் கல்டிவேஷனை முடித்தான், அவன் இப்போ மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் லைட்டான மெடிசனை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட யூனர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டர் மியோஹான், யூச்சன் ப்ராக்டிஸ் பண்ணும் போது அதிகமான எசன்ஸும் பிளட்டும் கன்சியூம் ஆகிருக்கும், நார்மல் வாட்டரில் இருக்க சூப்பை சாப்பிட்றதுனால என்ன ஆகிட போகுது, அதனால் நீங்கள் பிளாக் போன் சிக்கனை சாப்பிடுங்க, உங்களோட பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட மைண்டை காம் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹான், நீ மெடிசனை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு யூனர், நீ பிளாக் போன் சிக்கனை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறான். அப்போ அவன் யாராவது வந்து என்ன காப்பாற்றுங்களேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் இதை நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃபாதர் அந்த இடத்துக்கு வந்து, நீ இங்கே தான் இருக்கிறியான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அவங்க ரெண்டு பேரையுமே பார்க்குறாரு. உடனே திரும்பிக்கிட்டு, மாஸ்டர் லீ உன்னை பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ, இதான் நம்மளுக்கான சான்ஸ்னு யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் லீ ஃபேமிலியோட லீடர் என்னை தேடிக்கிட்டு இருக்காராம், அதனால நான் ட்ரிங்க் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபாதர் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஃபாதர் கூடயே போயிடுறான். அப்ப ஹானும் யூனரும் ஒருத்தர் பார்த்துட்டு ஹூன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. அப்போ லீ ஃபேமிலியோட லீடர் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்டர் குன்னுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல நேரத்தில் மிஸ்டர் ஈ அந்த இடத்துக்கு வந்தார், ஆனால் அவரால் நீங்கள் கல்டிவேஷனை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஆனால் அவர் இந்த ஓல்டு மேன்ட்ட சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார், மாஸ்டர் குன் கூட பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இந்த பர்சன் ரொம்ப நம்பிக்கையானவனா இருக்கான், இப்போ லீயும் ஈயும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆனால் லீயாவுக்குன் ஈஸியாக கோவப்படாமல் இருக்கணும்னு சொல்கிறான். அப்போ லின் ஃபேமிலியோட லீடர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வீட்டுக்கு போய் பார்க்கணும், நம்பிக்கையான செய்திக்காக பிரதர் லீயை நம்பலாம், ஆனால் பல வருஷமாக ஓல்டு மேன் கோபமாகவே இருக்கிறாரு, அதோட இல்லாமல் எல்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் எசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா அவங்களால நீண்ட காலம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு லீ ஃபேமிலியோட லீடர் என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் லின் ஸ்வான் சிட்டியில் நம்பர் 1 எக்ஸ்பர்ட்டாக இருந்தார், அவர் எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணும் போது அவர் பலமான காயம் அடைந்திருந்தாலும் ஆனால் லின் ஃபேமிலி கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு அதை குணப்படுத்துறது அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஹவுஸோட ஓனர் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டார், அதோட இல்லாமல் மிஸ்டர் லின்னும் கோமாவுக்கு போயிட்டார், எனக்கு தெரிஞ்சு இது லின்னாவுக்குன்னோட வேலையாக தான் இருக்கணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, அங்கிள் நீங்கள் என்ன நம்புனீங்கன்னா எனக்கு ஒரு டோக்கனை கொடுங்க, நான் அந்த லின் ஹவுஸுக்கு போய் அந்த ஓல்டு மேனை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கிள் ஒன்று நம்பாமல் இல்லை, ஆனால் நீ தனியாக லின் ஹவுஸுக்குள்ளே போகிறது ரொம்பவுமே ஆபத்தானதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு லீ ஃபேமிலியோட லீடர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைம் லின்னாவுக்குன்னு 3 கிரேட் வாரியர்ஸை கொண்டு வந்திருந்தாலும் அவனோட கான்டாக்ட் அதை விட அதிகமானது, அதோட இல்லாமல் லின் ஃபேமிலியில் அதிகமான பாதுகாப்பு இருக்கும், ஒரு ஈயால கூட உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறான்னா, என்னோட லைஃப்பை காப்பாற்றுற அளவுக்கு என்கிட்ட எபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு அவர், இருந்தாலும் எனக்கு இன்னும் கவலையாக தான் இருக்குது, உனக்கு உதவக்கூடிய ஒருத்தர் அங்கே இருக்கலான்னு சொல்கிறாரு. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு லின்னு இருக்க பிளேஸை தான் காட்டுறாங்க. அந்த ரூமோட கதவை திறந்துக்கிட்டு ஷாவ் திருட்டுத்தனமாக உள்ளே வர்றான்.
அவனை பார்த்த லின், மாஸ்டர் ஷாவ் எதுக்காக என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கிறீங்க, இது வெறும் டீ ட்ரிங்க் பண்ற இடம் இல்லையேன்னு சொல்றான். அப்ப ஷாவ் அவங்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா, மூவினோட விஷயத்த நான் தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன், ஆனா இந்த முறை உங்களை கண்டிப்பா நான் சாட்டிஸ்ஃபைடு பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்ட லின் என்ன சொல்றான்னா, லீ ஃபேமிலி கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா லீ லிங்கியான் உனக்கு தான் சொல்லி அவங்க 2 பேருமே சிரிக்கிறாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு பிளேஸை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். அவன் அந்த இடத்தோட கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அது ஒரு கடை மாதிரியே தெரியுது. ஆனா அங்க யாருமே இல்ல. இதை பார்த்த நம்ம ஹீரோ இங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கடைக்குள்ள போய் லின் போஃபு ஏதாவது தப்பா ஞாபகம் வச்சிருப்பாரான்னு யோசிக்கிறான். அப்ப அங்க இருந்த பானையை வச்சு நம்ம ஹீரோவை யாரோ அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிடுறான். அதோட இந்த எபிசோட முடியுது. ஓகே காய்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.